Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலி இட்ஸ் அ ஸ்வீட். தீபாவளி வருது இல்லையா, ஸோ தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சீடை உருண்டை. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சீடை உருண்டை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டம்ளரில் தான் 3 டம்ளர் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அந்த 3 டம்ளர் அரிசியை வந்துட்டு நல்லா 4 hours நல்லா சோக் பண்ணிட்டோம். சோக் பண்ணி அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். வெயில் இல்லாதவங்க இந்த மாதிரி ஃபேனில் கூட காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வச்சா 45 minutes, ஃபேனில் காய வச்சா ஒரு 1 hourலேருந்து 1 hour 15 minutes வரைக்கும் நல்லா காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். 1 hour ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு அடுத்து இதை நம்ம நல்லா சலிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு சேவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நம்ம சீவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் டு ஆனில் வந்துட்டு ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம சீவ் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸ் ஃப்ளவரை வந்துட்டு போட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சூடு ஏறினா போதும், ரொம்பலாம் இதாக வேணாம். ஸோ சூடு ஏறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே சூடு ஏறுற வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தனியாக அதை எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் இப்போ 3 டம்ளர் அந்த பச்சரிசிக்கு வந்துட்டு ஒரு அரைப்பிடி தேங்காய் துருவல் அதையும் எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ பேன் வந்து சில டைம் வந்து அடி பிடிக்கும், அதுக்காக வேணும்னா நீங்கள் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம், ரொம்ப லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரிசி மாவும் தேங்காய் துருவலும் சூடு பண்ணி எடுத்து வச்சதுக்கடுத்து இது மாதிரி ஒரு 200 கிராம் வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலை, அதே டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம சூடு பண்ணி எடுத்துருக்க தேங்காய் துருவலையும் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சிடணும், பவுடர் பண்ணிடணும். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சூடு பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெல்லம், அதையும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பசைகிற பதத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பசைகிற பதத்துக்கு நல்லா பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக ஸ்மால் டு மீடியம் சைஸ் தான் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாமே இப்போ பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதை அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். இந்த மாதிரி சட்டி நல்லா சூடேறினோட்டி நம்ம 4-5 போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வச்சு எடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட சீடை உருண்டை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லாம் பற்றி எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரோம், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா பவுடராக அரைக்கணுமா, நிறைய பவுடராகவே அரைக்கணும். நல்லா நைஸாக அரைக்கணும். இதோட செட் ஆகும்ல. மாவு வந்து சூடேறணும்னு சொல்லுங்க. சூடேறினா போதும். அதான் 2 தடவை வத்தேன்னு சொல்லணும்.